மாட்டோ 6 வயசு விட்றேண்ணா. ஓகே நண்பா, நம்ம பேலர் ஒரு 2 நாள் ஓட்டினதோடு சரி. இன்றைக்கி தான் வந்து பேலர் கள்ளக்குடி இல்லைன்னு கட்டு, அந்த மரத்துலேயே கட்டு. கள்ளக்குடி ஒரு 10 கட்டை சுற்றணுமா. நாங்கள் இப்போ அதுக்கு தான் முதல் கள்ளக்குடி சுற்ற போகிறோம். ரொட்டாட்டர் ஓடி இந்த வண்டியை நிறுத்திட்டு வந்துருக்கோம். ஓடி சொன்னோம் நீங்கள் செம்ம நாங்கள் தள்ள வேணாம். வா கழிச்சு அது அன்னைக்கு இதை பஸ் இழுத்து கட்டணும்டா. நெக்ஸ்ட்டு அடிச்சுக்கிறான்ப்பா. என் மகனுடைய துப்பாக்கி குண்டா இருக்கும். கொட்டை தண்ணியை விடல பாரு. அங்கே கழட்டு மாப்பிள்ள சென்ட்ரை அங்கே கழட்டி அந்த பின்ன அதிலே போச்சுட்டு அங்கே போட்டு வந்துடுற அந்த பின்ன. அது அங்கே ஆகாதுடா. பின்ன மட்டும் கொண்டு வந்துடு. ஏய் அது மேலே இருக்கிற அடிச்சு அடியில் மோட்டர்லாம் விட்டுருச்சு. அது கட்டிக்கலாம். சென்ட்ரை மாற்றி போட. டேய் கையை திருப்பி போடணும்டா. அப்படி சுற்றி இதோட பின்ன அங்கே உள்ள டிக்கி குளுக்கும்போது டே அதான் ஆகாதுரா. அந்த பின்ன ஆகாதுரா. இந்த பின்ன அங்கே கீழே போட்டு கீழே கிடக்கும். டூல்ஸில் போட்டு போட்டி குளுக்கும்போது ஆப்பிளைக்கு எல்லாம் பழகி விட்றதா இருக்குது. மேலே போட்டு லோசன்சியில் போட்டு. இல்லை எது லோசன்சிங் மேலே கரெக்டாக லோசன்சி. கையை தூக்கி கொடு. பீட்டே போட்டுறேன் முதல்ல. அந்த அதோட பண்ணி தான் ஆகும். ஓ ஜாயின் பண்ணலாமா? என்னடா பின்ன பின்ன மாட்டோம்ல. அந்த பின்ன கொடுங்க. கருப்பு அது பொட்டியில் போட்டலாம்டா. இந்த பின்ன வேணும்ன்ற நீங்கள் அந்த பின்ன. ஐயோ கடவுளே, இதுக்கு எத்தனை பின்னுங்க? என்ன பண்ணிட்டோம்? ஜாயின் மாட்டிக்கலாமா? என்ன பண்ணிட்டோம்?
ஐயோ டென்ஷன் பண்ணிக்கிட்டு என்னதுக்கா மாப்பிள்ள ஜாயின் படப்பட அடிச்சிருக்கு. ஜாயிண்ட் இல்லை மாமா, அது அமைப்பு. ஐயோ அப்பா. நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க, நானே பார்த்துக்கேன். ஐயோ நான் மாப்பிள்ளை நோவாத பண்ணணும் அப்படின்னு நான் நோம்பி கும்பிட்டே பார்த்துக்கேன். ஆ போதும் இறக்கி கொடுங்க. நான் முட்டை போங்கடா. ஏன் ஆனால் மிஸ்டர்னா ஒட்டிக்கும் போல. அம்மா அதை அரசு நான் எடுத்துட்டு போக மாட்டேன். இறக்குங்க. இறங்கிட்டேன். ஃபுல்லாக இறக்கிட்டீங்களா? இறங்குங்களா? இப்போ வந்து செயின் இழுத்து வைக்கணும் 2 பக்கமும் வின்னு. இது வேறு முட்டிட்டு இருக்குது, இந்த பக்கம் முட்டிட்டு இருக்குதா? எப்படி டைட் பண்ணு. இதோ இதாகுதே, இடிக்குதே. நூடு கொத்தாச்சா? எதுக்கு பெரிய ரோலில் போட்டுக்கிற? சென்ட்ரல் இங்கே இருந்துச்சு, கீழே இருந்துச்சு. காலை போலிய. அவ்வளோதான். இது என்னது? எழுதியா வண்டி வருது. என்ன இங்கே இருக்குது? இங்கே வந்து வீட்டில் வச்சுக்கிறானா மாப்பு? எல்லாம் அப்போ வந்துச்சுன்னா வண்டி கவரில் இருக்கிறது வீட்லேயே இருக்கலாம். அட நீ ஃபோன் பண்ண சொன்னார் 10 மணிக்கு. வந்துட்டுங்க தண்ணி அடிச்சாங்க. ஓ அடிச்சோம். மீட்டர் எடுத்து வந்தோம்மா. ஐயோ அப்படி போய் அந்தான போய் வாடா. புட்டு போயிருமே. இந்தாம்மா இங்கே எது நூலில் போடுறது? அந்தான போய் வா. அது பீங்கானா? மேலே வாடா. ஏண்டா படுத்துற? இதில் வேறு 2 கனெக்ஷன் இருக்குது. அன்னைக்கு ஒரு நாள் சொல்லி கரண்ட் வரல, அந்த பக்கம் சொல்லு. இதுக்குள்ள மாட்டி எடுங்க. இதுக்குள்ளையா? இதுக்குள்ள மாட்டி போட்டு. ஆமாம், இந்தாண்டி அந்தாண்டியா? அந்தானே. யார் இது கட்டுனது? நீ தான். மாப்பிள்ளை பாரு எங்கேயோ சோறு வராம பாரு, புதுசு ஒரு இடம் பிடிச்சி. புரியுட்டாப்பா. 1000 மீட்ரு. ஓகேவா? அப்பா அதை கிளிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரீசெட் பண்ணாமல் இருக்கு. சரி போகலாம். விடுங்க மாப்பு. நீ செட் பண்ண ஓகேப்பா. போய் கொண்டிருக்கிறோம்.
ஓகே, நம்ம காட்டுக்கு பக்கமாக வந்துட்டோம். பக்கத்தில் தான். ஓகே நண்பா, காட்டுக்கு வந்துவிட்டோம். அறவே என்ன மாப்பிள்ள, அறவையில் தான் பிடிக்க வச்சுக்கிறாங்க. ஓகே நண்பா, வேறு அறவையில் இன்னும் பிடுங்கலை, அறவையில் மட்டும் பிடிங்கிருக்கிறாங்க. ஆனால் காயே இல்லையாட்டுக்குது. இன்றைக்கி தான் மொதல் நாங்கள் கள்ளக்குடி ஃபீல்டு சுற்ற போகிறோம். ஐயோ கடவுளை, ஐயோ சண்டாளா. இப்போ அடுத்தது என்ன சில்லறை வளர்க்குதா? இதெல்லாம் நான் பார்த்து வைக்கணும். ஒரு நாளைக்கு அவசரத்துக்கு நீ இல்லாதப்போ நான் எடுத்து ஓட்டணும். இதில் வேறு எல்லோரும் ப்ரோ அஜித் கிட்ட இருந்து நீங்கள் வாங்கி ஓட்டுங்க ப்ரோ, நீங்களும் ஓட்டுங்க அப்படின்னு வேறு கேட்குறாங்க. ஓட்டுங்க, நான் சொல்கிற மாதிரி நீ ஓட்டு ஒரு 2 ஓட்டுனா உங்களுக்கே தெரிஞ்சு கொஞ்சம் ரயில் செட்டெல்லாம் வாட்டை எடுக்கட்டும், அப்புறமேட்டு நம்ம ஓட்டிக்கலாம். இதில் வேறு வாட்டங்கிறீங்க, கொஞ்சம் வாட்டை எடுக்கட்டும், அப்புறம் பேசிக்கலாம். ஆயில் விட்டால் முடிஞ்சுது. செயலுக்கு ஆயில் விட்டால் முடிஞ்சுதா? ஓகே நண்பா, அவ்வளோ கிரீஸ் ஆயில் விட்டுட்டு அடுத்துட்டு வேலையை பார்க்க வேண்டியதான். ஆயில் பாருங்கள் எப்படி ஊற்றுறான். ஏங்கண்ணா ஏன் மாப்பிள்ள ஆயிலா? என்னம்மா ஒரிஜினல் ஆயில், புது ஆயில். ஆயிலோட சவுண்டே குறையுது. எடுத்தவங்க இப்போ ஆயில் விடல. ஆமாம், இன்னும் நம்ம ஆயிலே விடல. ஏன்னா மிஷினோட சத்தத்தையே குறைச்சிக்கிச்சு. எவ்வளோ குறைஞ்சி போச்சுல, நல்லா தெரியுது. ஆனால் ஆனந்த கார்த்தி இதெல்லாம் விட்டால் சவுண்டே குறையாது. இவர் எப்படி குறைஞ்சி போச்சுன்னு. அந்த பக்கம் என்ன இருக்குது? குட்டி செயின். அக்கா அது யாருமே விட மாட்டாங்க. எதுக்கு? என் மனசுக்காக கொஞ்சம் விட்டுட்டு போகிறது. ஓகே நண்பா, அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. எக்கனாமிக்கில் ஓடுது. இன்றைக்கி தான் மொதல் கள்ளக்குடி. இதுக்கே இன்னொரு நாளைக்கு வரணும் மாட்டேங்குது. இந்த பக்கம் பாதி காடு இருக்குது. இதெல்லாம் நம்ம ஓலை ஓடுற காடு ப்ரோ. வேறு வண்டி ஓடியும் இந்த வருஷம் நாம் ஓடுறதுனால நம்மளே கூப்பிட்டேன். அவ்வளோதான், அதெல்லாம் சுத்தமாக ஒரு எப்படி ப்ரோ இருக்குது? ஓரளவு கள்ளக்குடி இழுக்குதா? அட மேன உள்ள இருந்துச்சா? ஐயோ கடவுளே. அன்னைக்கு நம்மளது வந்து நூல் கரெக்டாக கட்டல. இன்னைக்கு ஒரு குச்சி வச்சு கட்டுருக்குறோம். இப்போ ஓரளவுக்கு கரெக்டாக எடுக்குது ப்ரோ. வரீங்களா?
எங்கடா மாப்பிள ஒன்னையும் தான் காணோம். ஓகே நண்பா, பெருங்கோடிங்கிறதுனால எல்லா கூடயும் உள்ளே போயிடுது ப்ரோ. இதில் ஒரு அம்சம் என்னென்னா ப்ரோ, எவ்வளோ ஒயரம் தூக்கினாலும் ஜாயிண்ட் அடிக்கல. ஏன்னா பிடிஓ கீழே நல்லா இறக்கி கொடுத்துட்டாங்க, அதனால் அது ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது. மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி தான் ப்ரோ எடுக்குது அடி. ஏதோ ஆண்ட முடியதில் செலவு வைக்காத ஓட்டினா போதும். ஃபஸ்ட்டு டாப்பும் பம்பரம் போடணும். மாப்பிள 10 நாளைக்கு ஓட்டினா கீரை போட்டு பொழந்து பிடிக்காட்டுக்குதா முன்னாடி பின்னாடியும். நீர் நல்லா வாட்டம் வந்துருக்கு ப்ரோ. ஏன்னா கத்துக்கிற ஓ ஓகே, நம்ம இங்கே ஒரு 10 கத்தை வரும். இதை சுற்றிட்டு இன்னொரு இடத்துல ஒரு 5-6 கத்தை ரெண்டையும் சுற்றிட்டா வேலை முடியும். ஓ ஏய் மாப்பிள, ஏய் சுற்று பார்க்கலாம் ஏறுதான்னு பார்ப்போம். எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லணும்ல நம்ம சப்ஸ்கிரைபருக்கு. ஏறக்கூடியா இருந்தால் ரோலரில் ஏறிக்கும் அப்படிங்கிறான். பார்க்கலாம் நம்ம மிஷினில் இதில் வந்து ரோலரில் ஏறுதா ஏறலையா என்னன்னு பார்க்கணுமில்ல. ஃபஸ்ட்டே போட்டு விடணும். இன்னும் ஓட்டுனா தானே தெரியும். பதிமூணு ஆர்பிஎம் வச்சுக்கிறேன் நண்பா. 13 ஆர்பிஎம் வச்சு இழுக்குதா அது குப்புன்னு கடையவா கத்தையோடு அப்படியே விட்றான். பாருங்க என்ன வச்சே போகிறேன்னு சொல்லுங்க. அதான் பாருங்க. பாருங்க இவ்வளோ உயரம் தூக்கி அப்படியே எடுக்கிறோம். எடு பார்ப்போம். ரொம்ப ஹைட்டாக இருந்தால் வந்து வெள்ளக்குடியில் என்ன தொடங்க ஏறுது பாருங்களேன்.
ஏதா அதெல்லாம் நீங்கள் எதுவும் பண்ணதாவில் அதெல்லாம் வச்சுக்கலாம். இதை மட்டும் கொட்டா போட்டு விடுங்க. லிவர் வாட் போயிட்டு வா. அந்த ரயில் வரந்தார சந்தோஷ் லீவ் விழுக்கிறான் ப்ரோ. எங்கள் அக்காளுக்கு வளகாப்பான், அதனால் லீவ் விழுக்கிறாரு. பிரேக் அடி சுத்துதா கட் ஆகுதா? எதிர்த்து விட்டு தான் சுத்தமாக நண்பா. டாப்பு போடணும் முதல்ல. இந்த வாரத்தில் தான் போய் பைப் எடுத்துகிட்டு வரணும் ப்ரோ. பைப் எடுத்து வந்து ஒவ்வொன்றா வேலையை ஆரம்பிச்சு தான் ஆகணும். வெயிட்டை மட்டும் போட்டால் போதும். பார்க்குறது ஐடியல் மாதிரி தான் ப்ரோ இருக்குது. ஆனால் ஆனால் பிரேக் அடிக்கிற அடியில் அப்புறம் ஏத்தனை பிரேக் அடித்தாங்கன்னா அப்புறம் கிளச்சி பிளேடு ஜாண்டியெல்லாம் 2000 மணி நேரத்து தான் ஓடுதுங்கிறாங்களா. அப்புறம் போகாது. இந்த ஒன்று கீரை டக்குன்னு பின்னாடி மாற்று கட்டில் போட்டு இழுக்கிறான். அப்புறம் என்ன பண்ணோம்? மாப்பிள்ள இதுலேயும் முழங்கு வருது. மாப்பிங்க பாரு. புரியல. ஒன்று 2 3 4 5 6 7 எத்தனை நினைக்கிறேன் ப்ரோ. சரி ஓகே. இன்னும் பாதி 7 இருக்குது. கத்தையெல்லாம் உக்காந்தா கூட நல்லா விண்ணுக்குது நண்பா. நம்மளை ஓட சொல்கிறீங்க, கொஞ்சம் ஓட்டுட்டோம். அப்புறம் நாம் ஒரு நாளைக்கு ஓட்டிக்கலாம். அண்ணா அதெல்லாம் தேவலாம் பொறிக்கும் விட்ருங்க. இன்றைக்கி எல்லாம் அதை தானே பார்க்குறேன். இன்றைக்கி யாருன்னா போகிறதுக்கு ஆளுக்குறாங்க. ஓகே பை கொஞ்சோடு தான் இருக்குது. இதை எப்படி கட்டை சுற்றி எடுப்பான்னு பார்ப்போம். சுற்றி விட்ரு.
கிளச்சு கொஞ்சம் ஒரு ரெண்டு பாரு. ஓகே, நம்ம கொஞ்சோண்டு தான். இப்போ இந்த கொஞ்சோண்டு எப்படி ஓப்பன் பண்ணுறான்னு பார்ப்போம். சின்ன கத்தையாக வரும். ஏன் சுவிட்சில் மாட்டி ஒயர் இதில் மாட்டி அத்து போச்சா? ஏதோ விரதத்தில் ஏதோ ஒரு மாதிரி மாட்டுது. கத்தையே பாருங்க எவ்வளோ சின்னதாக இருக்குது. அதான் அப்போ அங்கே தான் போகுது. இதுலேயே போய் பாருங்க. இல்லை இதில் கூட போ. இப்படி போய் ரோடு நல்லாயிருக்கும். எப்படி போட்டால் இதிலலாம் ரோடு சோல்டிங்காக இருக்குது. இப்படி போய் போயிடலாம். தூக்குமாப்ப தூக்க என்ன வச்சுட்டு இப்படி. ஓகே நண்பா, ஒரு 10 கதை சுற்றணும். 500 வாங்கி வச்சு முத இன்னொரு கார்டு சுற்ற போகிறோம். இப்படியே போயிரு. அதே மாப்பிள்ள அங்கே இழுத்து பிடிச்சிட்டே வர ஆற்றுக்கே போகுதா? கீழே விமானா மாப்ப கீழே சுற்றி போயிடலாம். அதுங்க ரெஸ்ட் எடுக்கிறியா? அவர் அதுங்காட்டி இது பண்ணிட்டோம். இல்லை அவன் அதுங்காட்டி ரெஸ்ட் எடுக்கிறானா? உயரமாக அதை என்ன பண்ணுவ? அங்கே ஒரு போர் வச்ச மாதிரி இருக்குது ப்ரோ. ஐயா கடவுள். வெயில் வேற காட்டுன்னு காட்டுது. ஒவ்வொரு சைட்லையும் போனால் ரியல் எஸ்டேட் இறக்கி போடணும். இந்த காட்டுக்கு போனால் இந்த ரியல் எஸ்டேட் இறக்கி போடுறது தான் ஒரு மேட்ரா? ஏமாப்பு காட்டுக்கு போனால் இந்த ரியல் எஸ்டேட் இறக்கி போகிறத ஒரு பொழப்பாட்டுக்குதே. வேறு வழியே இல்லை, தூக்கி போட்டு தான் ஆகணும். ஓ ஜம்பிங் எடுக்குது. ஜம்பிங் எதை அந்த காசு கொடுத்த காசு ஏஞ்சிடாத.
அந்தான செயின் லூஸாக இருக்குது இப்போ. சரிங்க. இது ஒரு 10 கட்டை வரும் 2 வயலும். நான் கொடி காஞ்சி போச்சு, கொஞ்சம் முன்னாடியே சுற்றிருக்கணும், காஞ்சி போச்சு. பார்த்து சொல்லுங்க நண்பா, இங்கே எப்படி இழுக்குது, அரிய ஓரளவுக்கு இழுக்குதா, நான் பண்ணுது கொஞ்சம் ரீலை கட்டு ஸ்லீப் ஆகுது. கிளச்சு போய்ட்டு டைட் வைக்கணும். ஏன்னா அரி உண்டுன்னு பிடிச்சோம்னா ஒரு சில இடத்துல எடுத்துக்குது, ஒரு சில இடத்துல மட்டும் ஸ்லீப் ஆகுது. ஓகேம்பா, இதை ஓட்டிட்டு அதில் ஒரு 4 கத்தை வரும். இதில் ஒரு 3 கத்தை இருக்குது, இன்னொரு 3 கத்தை வருமா தெரியல. வரத வரட்டும், ஓட்டிட்டு ஒலை ஓட்டுற அளவுக்கு நல்லா அதை பார்ப்போம். ஓகே நண்பா, வெயில நம்மளோட நிற்கவே முடியல. நான் வந்து நெவில் உட்காந்துக்கிட்டேன். கீழே இல்லை ஒரு 6 கத்தை போட்டிருக்கிறான். இங்கே வந்துக்கிறான். முதல்ல டாப் ஒன்று போடணும். போடலன்னா வந்து ஓட்டுறவனாலையும் முடியாது, நம்மளாலையும் முடியாது. வெய்ய சும்மா போட்டு வாட்டுதாங்க பாருங்களேன். தலுப்புக்கு 2 வீல்லே தான் மாப்பிள்ளை ஓட்டுறான். டாப்பும் பம்பரும் கம்பல்சரி வேணும் ப்ரோ, அப்போ தான் ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். அதில் ஹைட்ரோலிக் கொஞ்சம் ஒரு நூல் முன்ன பண்ண இருக்குதுங்கிறோம். அதில் ஹைட்ரோலிக் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணோம். மித்தபடிக்கெல்லாம் ஓகே இப்போதைக்கு நாங்கள் டாப்பும் பம்பரும் கம்பல்சரி போட்டாகணும். இப்போதைக்கு பேலர்லாம் வந்து சவுண்டெல்லாம் வரல ப்ரோ, நல்லா தான் ஓடுது, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ரீலை செட்டு மட்டும் இப்போதைக்கு கொஞ்சம் லூஸாக இருக்குது. கிளட்ச் பிளேடை டைட் வச்சு ஆகணும். அரி கொஞ்சம் உந்துன இடத்த நிற்கிது. அன்னைக்கோட ஏதோ ஓடி இருக்கு, இன்றைக்கி ஸ்லீப்பேஜ் ஆகுற. கள்ளக்குடிக்கு ஸ்லீப்பேஜ் ஆகுது. தட்டுக்கே ஸ்லீப் ஆகல, ஆனால் கள்ளக்குடி ஸ்லீப் ஆகுது. ஏன்டா குச்சி ஒன்று ஓட்டு அலையில் சொறி விட்றியா? சுற்றுறதுக்குல அதை கண்டே சுற்றுது. ஓகே நண்பா, ஒரு வழியெல்லாம் சுற்றியாச்சு. இன்னும் ஒரு பெட்டு தான் இருக்குது. அவ்வளோதான் நண்பா. அந்த பேலர் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் கொடுப்போம். பாய் டக்கர்.
எத்தனை முழங்கு போகுது ப்ரோ. கட்டில் தான் முழங்கு ஏறுதுன்னா கள்ளக்குடி அதுவும் நிற்கும். இப்போ மாப்பிள்ளை கேட்டாருன்னா அம்மா கல்ல இதே பரவாயில்லம்மாம்மா, இனி இன்னும் நெல்லம்பிள்ளை இன்னும் மோசமாக இருக்குங்கிறான். கோயில் ரயில் தான் ப்ரோ ஓடுறான், 4 வீல் ரயிலாம் இல்லை, 2 வீல் ரயில் மட்டும்தான் ஓடுது. ஏன் மாப்பிள்ள வேற ஏமாம்மா என்னை போட்டு கருவாடு மாதிரி காய வைக்கிறீங்க அப்படிங்கிறான். டாப் போட்டு கொடுமாம்மாங்கிறான். போட்டுருண்டா மாப்பிள்ள, கொஞ்சம் வெயிட் பண்ண அப்படின்னு. அடுத்தது இன்னும் ஒரு கப்பு தான். இந்த கப்பை உடனே சுற்றினா வேலை முடிஞ்சுது. ஊற்றி ஆட்டுற ஓகேன்பா, அவ்வளோதான் முடிஞ்சுது. கடைசி கத்தை மாப்பிள்ள நெவலுக்கு போ. மாப்பிள்ள கருத்து போயிருவில்ல, ஏற்கனவே கட்டங்காரன்னு போயிட்டேன், இதில் வேற நெவலுக்கு போகிறதா. ஆஃப் பண்ண வாட்டி இறங்குமா? ஓகேன்பா, மீண்டும் ஒரு நல்ல வீடியோ பை டெக்னிக் சார். வேறு மாப்பிள்ளை எப்படிங்கிறாங்க, கரு 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 கருங்கிறான். அப்புறம் டாட்டா பை பாய்.